குட் மார்னிங். வேதாகமத்தில் அகஸ்வரு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் ஆமான் என்பவரை ரொம்ப உயர்த்தி எல்லாருக்கும் மேலாக, எல்லா ஜனங்களுக்கும் மேலாக, எல்லா அதிகாரிகளுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைத்திருந்தார். அது மாத்திரம் இல்லை, அவரை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தார். அந்த அரண்மனையில் மொர்தெகாய் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் மாத்திரம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவராய், உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் நடந்து கொள்ளுகிறவராய் இருந்தார். இந்த ஆமானை அவர் எப்பொழுதும் நமஸ்கரிப்பதும் இல்லை, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை எதுவும் கொடுக்காதபடி இருந்தார். இதனால ஆமானுக்கு கோபம் ஏற்பட்டது. எப்படி ஆகிலும் இவரை ஒன்றும் இல்லாமல் செய்து விட வேண்டும் மொர்தெகாயை என்று சொல்லி அவரை கொல்லுகிற அளவுக்கு கூட, தூக்கு மரத்தை எல்லாம் கூட ஆயத்தம் பண்ணுகிற அளவுக்கு அவருடைய கோபம் அப்படியா இருந்தது. நாட்கள் சென்ற போது ராஜாவை கொலை செய்யும்படியாக, அவர் மேல் கை போடும்படியாக ஒரு சிலர் யோசித்த போது அது மொர்தெகாய்க்கு தெரிய வந்தது. அதை போய் மொர்தெகாய் அரண்மனையில் சொல்லி அந்த பெரிய ஆபத்திலிருந்து ராஜாவை தப்புவித்தார். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி இங்கும் அங்கும் இரவில் அலைந்து கொண்டிருந்தார். அப்போது அந்தந்த நாட்களில் நடக்கிற அரண்மனையில் நடந்த எல்லா காரியத்தையும் எழுதுகிற ஒரு புத்தகம் இருந்தது. உடனே அவர் என்ன சொன்னார், அதிகாரியிடத்தில் அதை கொண்டு வந்து வாசியுங்கள் என்று. அதை வாசித்த போது மொர்தெகாய் ராஜாவுக்காக செய்த அந்த நன்மையான காரியம், அவருக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மொர்தெகாய் தப்பு வித்தது, அது வாசிக்கப்பட்டது. உடனே ராஜா ஒரு இடத்துல கேட்டார், இதற்காக மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனம் கொடுக்கப்பட்டதா என்று. உடனே அவங்க சொன்னாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜா வெளியே யார் நிற்கிறது என்று பார்த்தபோது ஆமான் நின்று கொண்டிருந்தார். உடனே ஆமானை அழைத்து அங்கே ராஜா சொல்லுவார், ராஜா ஒருத்தரை கனம் பண்ண வேண்டுமானா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு. உடனே ஆமான் நினச்சிட்டாரு, நம்மளை விட ராஜா யாரை கனப்படுத்த போகிறார், நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், ராஜ வஸ்திரம் அவருக்கு உடுத்தி குதிரையின் மேலே ஏற்றி தலையில் ராஜாவுடைய கிரீடத்தை வைத்து ஊர் முழுவதும் அவரை சுற்றி அப்படியாக அவரை கனப்படுத்துவாங்க, பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று. உடனே ராஜா சொன்னார், மொர்தெகாய்க்கு நீ அப்படியாகவே செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்படியாகவே மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் அந்த நாளில் கொடுக்கப்பட வேண்டியது. அநேக நாட்களாய் அவர் செய்த நீதி, உண்மை, ஒரு பெரிய காரியம் மறைக்கப்பட்டு போனது, இருளாக்கப்பட்டு போனது, ஞாபகம் இல்லாமல் போனது. ஆனால் நாட்கள் வந்தபோது அது அவருக்கு, ராஜாவுக்கு நினைவூட்டப்பட்டு ஏற்ற வேலையில் உயர்த்தப்பட்ட. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் செய்த அநேக நன்மைகள், நீதியாய் நடந்து கொண்டது, நியாயமாய் நடந்து கொண்டது, உண்மையாக இருந்தது, விசுவாசமாக இருந்தது, அநேக காரியங்கள் நீங்கள் செய்திருக்கலாம். அதெல்லாம் கூட மறந்து போயிருக்கலாம். அதற்கான கனம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்க கூட இருக்கிறவர்களோட குடும்பத்தில் இருக்க வேண்டிய கனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாட்கள் வருகிற பொழுது கர்த்தர் உங்களுடைய நீதியை, நியாயத்தையும் கர்த்தர் நிச்சயமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வார். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் அந்த விளங்க பண்ணுவார் என்று. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய நீதி விளங்கும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். Have a nice day. Jesus loves you.